சென்னைக்கு தெற்கே சுமார் 540 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது டிட்வா புயல். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். சென்னைக்கு 540 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல், விவரம் என்ன, சொல்லுங்க. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய டிட்வா புயல் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வருகின்றது. சென்னையிலிருந்து 540 கிலோமீட்டர் தூரத்திலே தற்பொழுது புயல் நிலை கொண்டிருக்கின்றது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகமாக டிட்வா புயலினுடைய நகரக்கூடிய வேகம் இருக்கின்றது. எனவே குறைவான வேகத்தில் தான் டிட்வா புயல் நகர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக கரையோர பகுதிகளிலே அதன் தாக்கமாக டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்டவற்றிலெல்லாம் காற்றினுடைய தீவிரம் சற்று அதிகரித்திருக்கின்றது. நேற்று நள்ளிரவு முதலே சென்னையிலிருந்து பார்க்கும் பொழுது 540 கிலோமீட்டர் தொலைவு என்ற அளவிலே அதனுடைய அந்த சுழற்சி இருந்து வருகின்றது. வங்கக்கடலிலே மணிக்கு 7 கிலோமீட்டர் என்ற வேகத்திலே வடக்கு வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து வருகின்றது. புதுச்சேரியிலிருந்து இந்த டிட்வா புயலானது 440 கிலோமீட்டர் தூரத்திலே வங்கக்கடலிலே நிலை கொண்டிருக்கின்றது. டிட்வா புயல் நேற்று புயலாக வலுப்பெற்றிருந்த நிலையில்தான் மணிக்கு 7 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய திருகோணமலை பகுதியிலிருந்து 50 கிலோமீட்டர் என்ற அளவிலும், இலங்கையினுடைய மட்டக்களப்பு பகுதியிலிருந்து 90 கிலோமீட்டர் என்ற அளவிலும் தொடர்ந்து இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த 2 நாட்களுக்கு கவனிக்கக்கூடிய வகையிலே இந்த டிட்வா புயலினுடைய நகர்வுகள் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு இந்த புயல் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இந்த 28ஆம் தேதி, நாளை மறுநாள் 30ஆம் தேதி அதிகாலை வேளையிலே வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு அருகிலே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு நெருங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் டிட்வா புயல் தொடர்பாக வெளியிட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.